அரசியல் விமர்சகர் சுமன் தற்போது இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். காலையிலிருந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய பார்வை என்ன இந்த பிரச்சனையில்? இல்ல, அதாவது செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சி பிளவுபடாமல் ஒரு பெரிய அளவுல பலவீனம் ஆகாமல் பாதுகாப்பதற்கு ஒரு 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 நபர் தேவைப்பட்டது அஇஅதிமுகவுக்கு. அது இந்த தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பேசி இப்பொழுது திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கலாம் என்ற அந்த கோரிக்கை எழுந்திருக்கிறது. இது ஒரு ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட். பாத்தீங்கன்னா காலை ஒரு ஒரு 12-1 மணியிலிருந்தே தொடர்ந்து பல அமைச்சர்கள் தொலைக்காட்சிக்கு பேட்டிகள் கொடுக்குறாங்க, மூத்த தலைவர்கள் பேட்டிகள் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரீதியாக பார்த்தாக்கா இது தலைவர்களிடையே, மற்ற அதிமுக கட்சியினுடைய தலைவர்களிடையே இது கிட்டத்தட்ட ஒரு ஒருமித்த கருத்து உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கறதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிகழ்வுகள் காட்டுகின்றன. இவங்க தற்பொழுது புதிய தலைமை ஒரு கட்சிக்கு வழக்கமாக வருது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு காலம் என்பது வழக்கமாக இருக்கும். குறிப்பாக தொண்டர்கள் மத்தியிலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் சரி. இப்பொழுது இருக்கிற சூழலில் இது எப்படி பார்க்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது எப்பவுமே ஒரு 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 டிரான்சிஷன் ஆகும் பொழுது ஒரு அதனுடைய அதனுடைய எஃபெக்டிவ்னஸ்ங்கிறது பாக்குறதுக்கு கொஞ்சம் காலகட்டம் ஆகும். உடனடியா ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ இது ஒரு எப்படிப்பட்ட ஒரு முடிவு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருவதற்கு சில சில காலம் ஆகும். குறைந்தது ஒரு ஒரு சில மாத காலமாகவோ இல்ல அதுக்கு பிறகுதான் நம்ம அதை பத்தி அது எத்தகைய முடிவு என்று நாம் உறுதியாக கூற முடியும். ஆனால் இன்றைய கடைசி ஒரு 3-4 மணி நேரமாக நம்ம பார்த்து கொண்டிருப்பது என்னவென்றால், தொடர்ந்து ஒவ்வொரு மூத்த அதிமுக தலைவரும் அமைச்சரும் தொலைக்காட்சியில முன்னாடி பல நபர்கள் நம்ம அடிக்கடி நம்ம பேட்டி கூட நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஆனா அவங்க எல்லாமே தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்து வெளிப்படையாக தங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. இது வரைக்கும் அது இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு யுனானிமஸ் டிசிஷன் மாதிரி தான், கட்சி தலைவர்களிடையே அட்லீஸ்ட் ஒரு யுனானிமஸ் டிசிஷன் மாதிரி தான் இப்போதைக்கு நமக்கு ஒரு தோற்றம் அளிக்கிறது. இந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் பல்வேறு கருத்துக்கள் வெளியாச்சு. அதற்கெல்லாம் அது வதந்தி என்ற தகவலையும் சொன்னார்கள். அதிகாரப்பூர்வமாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இதே போல் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அந்த கட்சி தலைமையை ஏற்றபோது பல்வேறு எதிர்ப்புகளையும் பல்வேறு போராட்டங்களையும் சந்தித்தார். இப்பொழுது அது மாதிரியான ஒரு சூழல் இல்லை அப்படின்னு சொல்லலாமா? இல்லை அடுத்த கட்டமாக பதவி ஏற்றுக்கு பிறகு அது மாதிரியான ஒரு சூழல் உருவாகுமா? இல்லை எது மாதிரியான ஒரு சூழல் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது? இல்ல, அதாவது இது ரெண்டும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. பல காரணங்களுக்காக நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஒரு காரணம் நீங்க ஏற்கனவே சொன்ன போது, செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சி தலைமை ஏற்றுக்கொள்ளும் போது ஆக்சுவலா பார்ட்டி 2ஆக பிளவுபட்டது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதுக்கு பிறகு அதிமுக ஜா, அதிமுக ஜே என்று 2 ஃபேக்ஷன்ஸ் கட்சியில இருந்து அதுக்கு பிறகுதான் கட்சி மீண்டும் செல்வி ஜெயலலிதா தலைமையில ஒன்றானது. ஸோ அதுவும் இப்ப இருக்கிறது இதுவரை நாம் பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் அடிப்படையில் சொன்னாக்க அத்தகைய ஒரு சூழலுக்கான வாய்ப்பு இப்போ இந்த நேரம் வரை நாம் பார்ப்பதற்கு இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒருமித்த கருத்து உருவாகிட்டு இருக்கிறது தலைவர்களுக்கு இடையே. அடுத்தது சில சில மணி நேரங்களோ சில நாட்களுக்கு பொறுத்திருந்து பார்க்கணும். இது ஒருமித்த கருத்து இப்போதைக்கு நிலவுகிறது, ஒருமித்த கருத்து அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த கட்சியினுடைய தலைமையாகவும் இருந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பிற மாநிலங்களில் இது வேறுபட்டிருக்கிறது. கட்சி தலைமை ஒருவருடைய பொறுப்பில் இருக்கும், ஆட்சி என்பது வேறொரு பொறுப்பில் இருக்கும். ஆனால் தமிழகத்தில் தற்பொழுது கட்சி தலைமை வேறொரு இடத்தில் கொடுப்பதற்கான முயற்சி நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆட்சி தலைமை என்பது வேறொரு இடத்தில் இருக்கிறது. இது எப்படியான ஒரு சூழல் ஏற்படுத்தும்? இல்ல, இது நீங்களே சொன்னது போல பல மாநிலங்களில், பெரும்பாலான மாநிலங்களில் இது மாறுபட்டு தான் இருக்கு. இப்ப நீங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாஜக ஆளும் மாநிலத்துல ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் ஒருத்தர் இருப்பாரு, முதலமைச்சர் வேற ஒரு நபராக இருப்பாரு. அதே மாதிரி காங்கிரஸ் ஆளும் மாநிலத்துல முதலமைச்சராக ஒருத்தர் இருப்பாரு, ஸ்டேட் காங்கிரஸ் தலைவராக மற்ற ஒருத்தர் இருப்பாரு. ஆனால் வழக்கமா நம்ம பாக்குறது ரீஜனல் பார்ட்டிஸ்ல கூட சில ரீஜனல் பார்ட்டிஸ்ல வேறு நபர்களை அவங்க நியமிக்கிறாங்க. சோ அதனால இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப சமாஜ்வாதி கட்சி போன்ற கட்சிகள்ல அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் அகிலேஷ் யாதவ் அந்த கட்சி தலைவராக பார்ட்டி பிரசிடென்டாக இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி சில பல மாநிலங்கள் இருக்கிறது. சோ தமிழ்நாடும் அத்தகைய மாடலை நோக்கி நாம் பயணிக்க ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது கூட நம்ம பாத்துக்கலாம். ஸோ மேபி
இப்ப தமிழ்நாட்டுல ஏன் இது வந்து இரண்டு பதவிகளும் ஒரே நபரிடம் இருந்தது அப்படின்னா இந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப், திரு ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ரொம்ப கரிஸ்மேட்டிக் லீடர்ஸாக இருக்கிற காரணத்தினால அவர்கள் வந்து 2 பதவியும் அவங்க கிட்ட இருந்தது. ஸோ இந்த ஒரு நிலைமை பல மாநிலங்கள்ல இல்ல, தமிழ்நாட்டிலேயும் அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாகுதுன்னா அது தவறு என்று சொல்ல முடியாது. ஆமாம், திராவிட கட்சிகளுடைய பாரம்பரியம் அவனுடைய பயணத்தில் பார்க்கும் பொழுது 2 பொறுப்பும் ஒரே நபரிடம் இருப்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு தகவலும் நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். தற்பொழுது தேசிய அளவில் மிகப்பெரிய கட்சிகளில் 3வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. தலைமை மாறும் பட்சத்தில் எது மாதிரியான எதிர்ப்புகள் அல்லது எது மாதிரியான சவால்கள், குறிப்பாக சவால்கள், எது மாதிரியான சவால்கள் அந்த புதியதாக பொறுப்பேற்கும் தலைமை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? பெரும்பாலான வந்து ஒரு கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா பல விஷயங்கள், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், இது போன்று ஒரு கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி இருக்க வேண்டும். அப்படின்னா ஒரே அரசு, ஒரே ஆட்சி தான் தொடர்ந்து நீடிக்கிறது. ஸோ அதுல எந்த மாற்றம் இல்லாத போது ஒரு பாலிசியில வந்து ஒரு பெரிய அளவுல மாற்றம் வரும் என்ற எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் அது வந்து போக போக தான் தெரியும். ஏன்னா மத்திய அரசு எந்த அளவுக்கு, அதாவது செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போது வந்து மத்திய அரசுக்கு ஒரு டஃப் லீடர்ஷிப் கொடுக்கறதுனால அதனால வந்து பல விஷயங்களில் வந்து அவங்களால வந்து நின்று போராட முடிந்ததுக்கான ஒரு சூழல் இருந்தது. அது வந்து தொடருமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப பிரிமெச்சுவர். இது கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தால்தான் வந்து நமக்கு கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதே அரசு தான் தொடர்கிறது. சுமந்த், உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றி.